அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. திருக்குறளில் குறளும் பொருளும் இன்றைய பதிவில் அதிகாரம் 39 இறைமாட்சி, அரசனுடைய சிறப்பு. பால் பொருட்பால். இதுவரை 38வது அதிகாரம் வரை அறத்துப்பாலினுடைய அதிகாரங்கள். 39வது அதிகாரம் இறைமாட்சி, பொருட்பாலின் அதிகாரங்கள். இனி தொடர்வது பொருட்பால். படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. பொருள்: சேனையின் வலிமை, குடி, ஜனக்கட்டு, செல்வம், சிறப்பு, நல்ல மந்திரிகள், அயல்நாட்டு அரசர்களின் நல்லுறவு, கோட்டை, கொத்தள பாதுகாப்புகள் ஆகிய இந்த 6 பகுதிகளும் சரியாக அமையப்பெற்ற அரசனே சிறப்புடையவன். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர்க்கு இயல்பு. மேலே சொல்லப்பட்டவை அரசாட்சிக்கு அமைய வேண்டிய உறுப்புகள். அரசனுக்கு அமைய வேண்டிய குணங்கள் என்னவெனில்: அச்சமற்ற தன்மை, ஏழைகளுக்கு உதவும் கொடைமனம், அரசியல் அறிவு, விடாமுயற்சி ஆகிய 4ம் ஒன்றுக்கொன்று குறைவில்லாமல் இருக்க வேண்டியது அரசனுடைய தகுதி. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. அரச காரியங்களில் அயர்ந்து விடாமல் விழிப்பாக இருப்பது, அப்போதைக்கப்போது அறிய வேண்டியவற்றை கற்றுக்கொள்வது, உடனுக்குடன் ஆலோசனை நடத்தி காரியங்களை நிச்சயிப்பது ஆகிய 3 குணங்களும் நாடாளும் தலைவனிடத்தில் எந்த நேரத்திலும் நீங்காதிருக்க வேண்டும். அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடைய அரசு. அரசனுடைய நெறிமுறை எதுவென்றால், தன்னுடைய தர்மங்களில் தவறாமல் குடிகளிடத்தில் அதர்மம் ஏற்பட்டால் அவற்றை நீக்குவதற்கு அளவுக்கு அதிகப்படாத தண்டனை விதிக்கும் பெருந்தன்மை உடையவனே நல்ல அரசன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் வல்லதரசு. நீதி பரிபாலனம் செய்வதையும், நாட்டின் செல்வத்தை அதிகப்படுத்துவதையும், செல்வம் சிதையாமல் சேமிப்பதையும், சேமித்த செல்வத்தை திட்டமிட்டு வெவ்வேறு பொதுநல காரியங்களுக்கு பகிர்ந்து செலவு செய்வதையும் திறமையுடன் நடத்துகிறவனே நல்ல அரசன். காட்சிக்கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். எளிதில் காண கிடைப்பவனாகவும் அவர்களிடத்தில் கடுகடுத்து பேசாதவனாகவும் இருக்கிற மன்னன் உலகத்தாரால் கொண்டாடப்படுவான். இன்சொலால் ஈந்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து இவ்வுலகு. இனிய வார்த்தைகள் பேசி வேண்டிய உதவிகளை செய்து குறை தீர்த்து பாதுகாப்பளிக்க வல்லவனாகிய அரசனாக இருந்தால் உலக மக்கள் அவன் சொன்னபடி கேட்பார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முறை தவறாத நீதிகளை செய்து பாதுகாப்பதனால்தான் அரசனை மக்கள் தெய்வமாக கருதி வணங்குவது வழக்கம்.
செவி கைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிக்கை கீழ்தங்கும் உலகு. காது கசக்கும்படியாக கண்டித்து பேசினாலும் அதை பொறுமையுடன் கேட்டு தன் குற்றங்களை திருத்தி கொள்ளுகிற அரசனுடைய ஆட்சியின் கீழ் வாழ உலக மக்கள் விரும்புவார்கள். கொடையலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி. தாராள குணம், சீவகாருண்யம், நீதி தவறாமை, பாதுகாப்பு அளித்தல் ஆகிய நான்கும் பொருந்திய அரசன் மற்ற அரசர்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கு போன்றவன். இவ்வாறாக இறைமாட்சி அரசனுடைய சிறப்பு இந்த அதிகாரத்தில் அரசனுடைய குணம் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாட்டை காக்க வேண்டும், எப்படி எந்த குணங்கள் ஈகை குணம் மற்றும் பாதுகாப்பு அளித்தல், தாராள குணம், நீதி தவறாமை போன்ற ஒரு அரசனாகிய தகுதியுடையவனுக்கு இந்த குணங்கள் இருந்தால்தான் அரசாட்சி நல்லபடியாக நலமுடன் பாதுகாக்க முடியும் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை படித்து பொருள் உணர்ந்து அதை உதாரணமாக வைத்து கொண்டு வாழ்வில் உயர்ந்து ஓங்கி வளர நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். குறளை படித்தால் நம் வாழ்நாளில் அனைத்து பகுதிகளையும் கடந்து செல்வதற்கு இந்த குறள் மூலமாக 3 முதலில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் ஒவ்வொரு பாலிலும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து பாடங்களும் விஷயங்களும் அறிவுரைகளும் அடங்கியுள்ளன. ஆகையால் தான் இதை மறைநூலாக போற்றுகின்றார்கள். அனைத்து குழந்தைகளும் தவறாமல் திருக்குறளை மனதில் இருத்தி அதன்படி வாழ்வில் நடந்து முன்னேற நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சிகள் சிறந்த முறையில் பயிற்சியளித்து கொண்டு வருகின்றோம். 5 முதல் 60 வயது வரை அனைவரும் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம். தொடர்பு எண்ணை தொடர்புபடுத்தி பயிற்சியில் சேர அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்பு எண் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.